ஹே காய்ஸ் அஸ்ஸலாமு அலைக்கும். வெல்கம் பேக் டு மை சேனல். ஸோ இன்னைக்கு பார்த்தீங்கன்னா, நம்ம சேனல்ல வந்து ஒரு ஈவினிங் ரொட்டீன் தான் வந்து பார்க்க போறோம். ஈவினிங் பார்த்தீங்கன்னா, எனக்கு கொஞ்சம் ஒர்க்லாம் இருந்தது. எல்லாம் முடிச்சுட்டு நான் வெளிலலாம் போயிருந்தேன். ஸோ அதெல்லாமே வந்து ஃபுல்லா வந்து பாருங்க. இது பார்த்தீங்கன்னா, ஆஃப்டர்நூனே வந்து துணி வந்து துவச்சிருந்தேன். ஸோ அதெல்லாமே வந்து காய போட்டுட்டு, மேலேயும் பெருக்கிட்டு மாப் போட்டு, அதுக்கப்புறம் வந்து நம்ம வீடுமே நான் எல்லாமே கிளீன் பண்ணியாச்சு கீழேயும். ஃபுல்லா பெருக்கிட்டேன். பெருக்கிட்டு மாப் போட்டு எல்லாம் வந்து கிளீன் பண்ணியாச்சு. ஆனா, இன்னும் வந்து கிச்சன் வந்து கிளீன் பண்ணல. கிச்சன் மட்டும் கொஞ்சம் இன்னும் கிளீன் பண்ற வொர்க் இருக்கு. நான் வீடு என்னதான் கிளீன் பண்ணி வச்சாலும், இந்த டேபிள்ல ஒண்ணுமே வச்சிருக்க மாட்டேன். வெறும் டேபிள் தான். ஆனா, அது கொஞ்ச நாள்லயே பார்த்தீங்கன்னா, இப்படி ஆயிரும். ஒரு 2, 3 நாள்லயே எல்லாமே கொண்டு வந்து அதில போட்டுருவாங்க. ஸோ, நீங்க வந்து நம்ம சேனலுக்கு வந்து புதுசா இருந்தீங்கன்னா, அப்ப மறக்காம நம்ம சேனல வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்க. இப்போ வாங்க வீடியோக்குள்ள போலாம். வந்து பார்த்தீங்கன்னா, ஈவினிங் வந்து எல்லா வேலையும் முடிச்சதுக்கப்புறம், சரி பால் காய்ச்சி வச்சிடலாம் அப்படின்ட்டு பால் வந்து சூடு பண்ண வச்சிருக்கேன். ஸோ 2 பக்கமும் இது வந்து பார்த்தீங்கன்னா, என் சின்ன பையனுக்கு நான் தனியா வந்து காய்ச்சி வச்சுருவேன். ஸோ எங்களுக்குன்ட்டு தனியா வச்சுருவேன். அதனால 2 யூஸ் பண்ணியிருக்கேன். இப்போ கிச்சனுக்கு வந்து பார்த்தீங்கன்னா, துடைக்கவே இல்ல. அந்த ஸ்டவ்வே தொடச்சு 2 நாள் ஆச்சு. அதெல்லாம் அழுக்கா இருக்கு. சரி பால் வந்து இது பண்ணதுக்கப்புறம் ஏன்னா சில டைம் பொங்கி ஊத்திடுதே, அதனால வந்து மொத்தமா முடிச்சதுக்கப்புறமே கழுவிடலான்னு தான். இங்க பார்த்தீங்கன்னா, இந்த டைல்ஸ்லாம் பார்க்கறதுக்கு தூரமா நல்லா தெரியுது. ஆனா பக்கத்துல பார்த்தீங்கன்னா, அந்த எண்ணெய் கறைலாம் இருக்கு. ஸோ அதையுமே கொஞ்சம் தேய்ச்சு வந்து வாஷ் பண்ணணும். ஏன்னா, அது சமைக்கிறப்போ அந்த எண்ணெய் வந்து பட்டுருது. ஸோ இப்ப நான் வெளியில போறதுனால நான் வந்து டீ போட்டு குடிக்கல. நான் எடுத்துட்டு போய் எங்க பாட்டிக்கு மட்டும் பால் வந்து குடுத்துட்டு வந்துட்டேன். ஸோ இன்னைக்கு வந்து பார்த்தீங்கன்னா, எங்க அப்பா, என் பெரிய பையன், நாங்க 3 பேர் தான் அந்த கடைக்கு போயிருந்தோம். என் சின்ன பையன வந்து என் அக்கா கிட்ட விட்டுட்டு போனேன். ஃபர்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா, அங்கேருந்து நாங்க நேரா பெட்ரோல் பங்க் தான் போனோம். பெட்ரோல் வந்து வண்டியில வந்து போட்டுட்டு, அதுக்கப்புறம் வந்து ஒரு ஸ்டோர் போயிருந்தோம். ஸ்டோர் போயிட்டு சரி மார்க்கெட்ல பார்த்தேன். சரி இங்க வந்து இந்த வேன்ல வச்சு விப்பாங்க. ஆனா வந்து வாங்குறதுல கொஞ்சம் பல்க்கா வாங்குனா கம்மியான ரேட்ல. ஸோ நான் எப்பவுமே அங்கே தான் வாங்குவேன். அங்கே போயிட்டு வெங்காயம், தக்காளி இது எல்லாமே வாங்கிட்டு, அப்புறம் கொஞ்சம் காய்கறிலாம் வாங்குனேன். வாங்கிட்டு நேரா வந்து எங்க அப்பா எம்ஜி ரோடுக்குள்ள பாரிஸ் கிட்ட போலாம். அத்தர் வாங்கணும்னு சொன்னாங்க. அதனால வந்து நாங்க பாரிஸ் போயிட்டுருந்தோம். ஆனா எம்ஜி ரோடே ஒரு ஏதாவது ஒரு ஃபெஸ்டிவல் வந்தா மட்டும் தான் வந்து ரொம்ப ரஷ்ஷா இதுவா இருக்கும். ஆனா இந்த வீராஸ் பார்த்தீங்கன்னா, எல்லா நாளுமே ரஷ்ஷா தான் இருக்கும். எப்பவுமே வந்து ஃபுல்லா தான் இருக்கும். அதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா, அப்பா வந்து நைட்டு டின்னர் வந்து வாங்கிக்கலாம். நீ சமைக்காத அப்படின்னு சொல்லிட்டாரு. நான் வந்து சமைக்கிறதா இருந்தேன். வேண்டாம் சமைக்க வேண்டாம் நான் வாங்கி தரேன்ட்டு. நான் போய் ஃபுட் ஆர்டர் பண்றதுக்குள்ள, இந்த சைடு கேப்ல பார்த்தீங்கன்னா, இவரு இவ்ளோ பெரிய ஐஸ வச்சுன்னு சாப்பிட்டுட்டு இருக்காரு. ஆல்ரெடி அவருக்கு கோல்டு இருந்தா ஐஸ் சாப்பிட்டுருந்தாரு. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, நானும் எங்க அப்பாவும் அங்கே வந்து டீ வாங்கி குடிச்சிருந்தோம். ஸோ அதையும் வாங்கிட்டு ஃபுட் எல்லாமே வாங்கினதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, அத்தர் ஷாப்புக்கு வந்து வந்துட்டோம். இங்க வந்து நம்ம என்ன ஃப்ராக்ரன்ஸ்ல கேட்குறோமோ அந்த மாரி தருவாங்க. ஸோ நான் வந்து உள்ள போல. நான் வெளில தான் இருந்தேன். இவங்க 2 பேரும் உள்ள போயிட்டு 2 அத்தர் என்னமோ வாங்கிட்டு வந்திருந்தாங்க. ஸோ இந்த வீடியோ பார்த்தீங்கன்னா அவ்வளோதான். இந்த வீடியோ உங்களுக்கு புடிச்சிருந்துச்சுன்னா, இப்போ மறக்காம நம்ம சேனல லைக், ஷேர், சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.